மனதை கொண்டுதான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். நம் கண்களால் பார்க்கிற இந்த உடல் நாம் என்று நான் நினச்சிட்ருக்கோம். நாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய மனதும் உடலும் இரண்டும் சேர்ந்ததாக இருக்குது. கண்ணுக்கு தெரிந்த உடலை மட்டுமே பார்க்கக்கூடிய நாம் மனதையும் கவனிக்க வேண்டும். அந்த மனதில் அந்த எண்ண ஓட்டங்கள், அதிலிருந்து உருவாகக்கூடிய விளைச்சல்கள், அதுதான் நம்மளுடைய இறுதியாக செயலுக்கு வரக்கூடிய வெளிப்புற சூழலுக்கு நடக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு காரணமாக இருக்கிறது அந்த மனதில் இருக்கிற எண்ண ஓட்டங்கள். அதில் எதை நாம் நம்புகிறோமோ, எதை விரும்புகிறோமோ, எதை நாம் ஆதரிக்கிறோமோ, நன்மையா தீமையா இதை பிரித்து பார்க்கிறோமோ, இவ்வளவும் இருக்குது அந்த மனதில். ஆக அந்த மனதிற்கு முக்கியமாக நமக்கு தேவைப்படுவது அமைதி. எந்த மனிதனிடம் கேட்டாலும் மனதிற்கு அமைதி வேண்டுமானா கண்டிப்பாக வேணும். அடுத்த நொடியே சற்றே யோசிக்காமல் அந்த பதில் வரும். மனதிற்கு அமைதி வேணும் என்ற அந்த பதில் வரும். ஆக அந்த அமைதி மனதின் நன்மையான எண்ணங்களில் உள்ளது என்பது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தீமையும் உள்ளதா அப்படின்னா தீமை நமக்கானது அல்ல அப்படின்றத நம்ம விளங்கிக்கணும். தீமை உள்ளது, அந்த தீமை நமக்கானது அல்ல. அந்த தீமையில் செல்லும் பொழுது அதற்கான கேடும் அதன் தொடர்ந்தே நாம் கஷ்டங்களாக அனுபவிக்கிறோம். அந்த தீமை என்பது நம்மளுடைய எண்ணங்களில் உள்ள தீமையான குணம். அறியாமல் செய்யும் தவறுக்கு நமக்கு மன்னிப்பு உண்டு. ஆனால் அந்த தவறை செய்யாமல் இருக்க நாம் மனதின் பக்கம் கவனம் செலுத்தும் பொழுது அந்த தவறிலிருந்து பாதுகாக்கப்படுகிறோம். செஞ்ச பிறகு மன்னிப்பு கேட்டு நாம் மாறுறோம். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இனி தவறு செய்யக்கூடாது என்ற அந்த எண்ணத்தின் பக்கம் நாம் திரும்புவதற்கு இறைவனுடைய உதவி வேண்டும். இறைவனுடைய அனுமதியோடு நமக்கு அந்த மனது இயங்க வேண்டும். அந்த மனதிற்கு இறைவனுடைய ஆதரவு அவசியம். அப்படி என்றால் நாம் அந்த நன்மைக்கு ஆதரவு தெரிவிக்கணும். எப்படி தெரிவிப்பது? தீமையை நாம் வெறுப்பதும், கெட்டது நம்மளை நெருங்கக்கூடாது, நம்ம மனதிற்கு தேவையில்லாத காரியங்களில் நாம் ஈடுபடக்கூடாது, நம் மனதிற்கு எதிரானது, நம் அமைதிக்கு நேர் எதிரானது, அப்படிப்பட்ட எண்ணங்களில் நாம் பயணிக்கக்கூடாது என்பதே நம்மை இறைவனிடத்தில் கொண்டு செல்லும். உடல் ரீதியாக அல்ல, மன ரீதியாக, எண்ணங்கள் ரீதியாக இறைவன் நம்மளை கவனித்து கொண்டிருக்கிறான் எந்நேரமும். ஆக அந்த எந்நேரமும் நம்மளை கவனிக்கும் பொழுது நாம் என்ன எண்ணோட்டத்தோடு இருக்கிறோமோ அதற்கேற்றபடி தான் இறைவனுடைய உதவி அங்கே உண்டு. அமைதி இருக்கும் பொழுது அந்த அமைதிக்கேற்ற சூழ்நிலை, அமைதி கெடும் பொழுது அந்த கஷ்டங்கள். அந்த அமைதி கெடுவதற்கு காரணம் இறைவன் என்று நாம் சொல்கிறோம். இறைவனை காரணம் சொல்கிறோம். கடவுள் இப்படி எனக்கு தந்துட்டாரேன்னு. இல்லை, கடவுள் நமக்கு தீமை செய்வது கிடையாது. எந்த காலகட்டத்திலும் இறைவன் நம்மை குற்றம் பிடிப்பவனாக இல்லை. எப்பொழுது நாம் அளவு மீறுகிறோமோ அப்பொழுதுதான் நம்மை தண்டிக்கிறான். அதுவரை நமக்கு மன்னிப்பு இறைவனிடத்தில் உண்டு. இது நமக்கு வழிகாட்டியாக
நம்மளுடைய உள்ளுணர்வாக, மனசாட்சியாக இறைவன் நமக்கு அறிவித்திருக்கிறான், அறிவித்துக் கொண்டிருக்கிறான். இது நம்மளுடைய வாழ்வியல்ல, நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பொழுது நாம் உணர்கிறோமோ, ஆன்மீகம் என்று பிரித்து பார்க்காமல் மனதை இயல்பாக சிந்தித்து தெளிவு கொண்டு இயன்ற வரையில் நீங்கள் நன்மையில் இருக்க வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளை. இயன்றவரை என்பது நம்மளுடைய சிந்தனை எந்த அளவுக்கு நாம் சிந்தித்து உணர்கிறோமோ, நிர்பந்தம் கிடையாது. அந்த சிந்தனை கட்டாயமாக இறைவன் நிர்பந்திப்பதில்லை, ஆனால் உணர்வாக நமக்கு அறிவிக்கிறான். அந்த உணர்வு நமக்கு நாம் சுயமாக சிந்தித்து அந்த உணர்வுகளை கிரகிக்கும் பொழுது அந்த சூழ்நிலை நன்மையாக மாறுகிறது. இது ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக